இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி பார்த்திருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் டெர்னரி ஆபரேட்டர் பத்திலாம் பார்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கோடை கண்டிஷனலா நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது பேர் தான் வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு விதமான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி மல்டிபிள் கோட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பல விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இதான் சின்டாக்ஸ். இங்க வந்துட்டு ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெராந்தசிஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் ஃப்ளவர் பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு பல விதமான கேசஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இங்க முதல்ல பாத்தீங்கன்னா கேஸ் எக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் கோட் இருக்கு. இந்த கோட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு எக்ஸுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்துட்டு எக்ஸுக்கு மேட்ச் ஆனா மட்டும்தான் வந்துட்டு இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி வெளியில வரும். ஆனா இதோட வேல்யூ வந்துட்டு ஒய்க்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி வெளியில வரும். ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எக்ஸும் மேட்ச் ஆகல ஒய்க்கும் மேட்ச் ஆகல அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த டிஃபால்ட் கேஸ் கீழே என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதுக்கு பல விதமான வேல்யூஸ் வரலாம். அந்த வேல்யூஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு கேஸா வச்சு நம்ம விதவிதமான கோடை நம்ம எழுதலாம். அப்புறம் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்விட்ச் கேஸ்ல இருக்கிற மற்ற கோடை எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே வெளியில வந்துடும். இப்போ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பெண்ணோட பேர் வந்து நம்ம மாற்றி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். அப்புறம் இந்த HTML CSS செக்ஷன்ஸை கொலாப்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம ஒரு அரே ஆஃப் கண்ட்ரிஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த அரேல வந்து நம்ம இந்தியா, ஜெர்மனி, USA, பிரேசில், ஜப்பான், இது வந்து ஒரு அரே ஆஃப் கண்ட்ரிஸ். இது கீழே வந்து இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து கண்ட்ரின்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ வந்துட்டு கண்ட்ரிஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இண்டெக்ஸ் வந்து 0 கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் என்ற அரேல 0th இண்டெக்ஸ், அந்த 0th இண்டெக்ஸ்ல என்ன ஐட்டம் இருக்குதோ அந்த வேல்யூ வந்துட்டு இந்த கண்ட்ரி வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ அரேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஐட்டமுக்கும் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி 0 1 2 3 4 இங்க வந்துட்டு 5 ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு 0 1 2 3 4ல போய் முடியும். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஐட்டம் வந்துட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகும். இப்போ இங்க 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்தியா இருக்கு. சோ இப்போ இந்த கண்ட்ரி நம்ம கரெக்ட்டா செலக்ட் பண்ணிருக்கோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இங்க document.write country selected is இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இங்க ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா country selected is India வந்திருக்கு. சோ நம்ம வந்து கரெக்ட்டா இந்தியாவை செலக்ட் பண்ணிருக்கோம் countries of 0 ன்னு கொடுத்துட்டு. இப்போ வந்து நம்ம switch case ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இங்க switch போட்டுட்டு parenthesesல country போட்டுக்கலாம். அப்புறம் flower bracket உள்ள வந்துட்டு case India, இது கீழே வந்துட்டு document.write this country is in Asia. அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு லைன் பிரேக்கும் போட்டுக்கலாம், அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் கேஸ் எழுதிக்கலாம். ஸோ கேஸ் ஜெர்மனி, document.write this country is in Europe, ஒரு பிரேக். அப்புறம் கேஸ் USA, document.write this country is in North America, பிரேக். அப்புறம் கேஸ் பிரேசில், document.write this country is in South America, பிரேக் போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியில் வந்துட்டு கேஸ் ஜப்பான், document.write this country is in East Asia, பிரேக்.
இங்கே ஒரு டிஃபால்ட் கேஸ் போட்டுக்கலாம். டாக்குமெண்ட் டாட் ரைட் திஸ் கண்ட்ரி இஸ் நாட் இன் த லிஸ்ட். பிரேக் போட்டுக்கலாம் மறுபடியும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்ட்ரிஸ் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி வேரியபிளில் அந்த கண்ட்ரி அரேலேருந்து ஒரு ஐட்டம் நம்ம இந்த கண்ட்ரி வேரியபிளுக்கு கொடுக்குறோம். அந்த எந்த கண்ட்ரின்றதுக்கு நம்ம வந்துட்டு இந்த இண்டெக்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து 0 வந்து இந்தியா, 1 கொடுத்தோம் அப்படின்னா ஜெர்மனி, 2 கொடுத்தோம்னா USA, 3 கொடுத்தோம் அப்படின்னா பிரேசில், 4 கொடுத்தோம் அப்படின்னா ஜப்பான். ஸோ ஒரு மிஸ்டேக் ஏதோ பண்ணியிருக்கோம். இங்கே கோலன் பதில் செமிகோலன் போட்டிருக்கோம், அதை மாற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு அந்த கேஸுக்கு கம்பேர் பண்ணும். ஒவ்வொரு கேஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்கே ஆரம்பத்திலே வந்து இந்தியா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்துட்டு அது ஆரம்பத்தை கம்பேர் பண்ணி அந்த கேஸில் இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு கேஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு நான் தனி ஒரு யூனிக்கான லைன் போட்டிருக்கேன். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கண்ட்ரிஸ் இன் ஏஷியா, அப்புறம் ஜெர்மனிக்கு வந்து திஸ் கண்ட்ரிஸ் இன் யூரோப்னு போட்டிருக்கோம், அப்புறம் யூஎஸ்ஏக்கு வந்து நம்ம நார்த் அமெரிக்கான்னு போட்டிருக்கோம், அப்புறம் பிரேசில் வந்துட்டு சவுத் அமெரிக்கன் போட்டிருக்கோம், அப்புறம் ஜப்பான் வந்துட்டு ஈஸ்ட் ஏஷியான்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு கண்ட்ரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு திஸ் கண்ட்ரி இஸ் நாட் இன் தி லிஸ்ட்னு காமிச்சிடும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து இந்தியான்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கேஸ்க்கு மேட்ச் ஆகி அது வந்து இந்த லைனுக்கு வந்துடும். இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இன்னொரு லைனும் போட்டுக்கலாம். டாக்குமெண்ட் டாட் ரைட் தி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் கம்ப்ளீட்டட்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்விட்ச்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெராந்தசிஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் போடுறோம். அது வந்து இந்த கேஸில் ஒரு கண்ட்ரி, அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நிறைய விதமான கேசஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெராந்தசிஸில் நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை ஒவ்வொரு கேஸ் வேல்யூக்கும் கம்பேர் பண்ணும். இப்போ நம்ம இந்த பெராந்தசிஸில் ப்ராஸ் பண்ண எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இந்த கேஸில் டபுள் கோட்ஸில் இருக்கிற வேல்யூவை மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ அது கீழே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற என்டையர் பிளாக்கு வெளியில வந்துரும். வெளியில வந்துட்டு இந்த கீழ இருக்கிற ரெண்டு லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். சோ இப்போ நம்ம கண்ட்ரி வேரியபிளை நம்ம மாத்தி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ இங்க வந்து நம்ம ஜெர்மனின்னு போட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு the country selected is Germany காட்டுது, this country is in Europe காட்டுது, அப்புறம் the switch statement has completed. இப்போ வந்துட்டு the country selected as German வந்திருக்கு, the country is not in the list வந்திருக்கு, the switch statement has completed. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜெர்மன் அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு ஒவ்வொரு கேஸுக்கு கம்பேர் பண்ணோம். ஸோ ஜெர்மன்ன்றது இந்தியா இல்லை, அதில் வந்து ஸ்கிப் பண்ணிடும். அடுத்த கேஸுக்கு போயிட்டு ஜெர்மன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜெர்மனி, ரெண்டுமே வேற வேற வித்தியாசமான வேர்ட்ஸ், அதனால இந்த கேஸையும் ஸ்கிப் பண்ணிடும். அடுத்தது ஜெர்மன் இஸ் நாட் ஈக்குவல் டு யூஎஸ்ஏ, ஜெர்மன் இஸ் நாட் ஈக்குவல் டு பிரேசில், ஜெர்மன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜப்பான். இப்போ எல்லா கேஸஸ் முடிஞ்சதுனால வந்துட்டு இது அடுத்த டிஃபால்ட் கேஸுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு இந்த கண்ட்ரி இஸ் நாட் இன் தி லிஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். அதை தான் நம்ம இங்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பல விதமான திங்ஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நான் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன் முதல்ல. ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம வந்துட்டு வேரியபிள்னு மாற்றிக்க போகிறோம். இங்கே மேலே வந்துட்டு வார் வேரியபிள்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அது 5 கொடுத்துட்டு இங்கே கேஸுக்கு வந்துட்டு வேற வேற வேல்யூஸ் கொடுக்கலாம் நம்ம. ஸோ 1 2 3 4 5 அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம the number chosen is 1 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் மாத்திக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த டிஃபால்ட்ல வந்துட்டு நம்ம this number is less than 1 or greater than 5 or is not a whole number அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த 5 கேஸ்லயுமே வரல அப்படின்னா அது வந்துட்டு லெஸ் தென் 1 இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு கிரேட்டர் தென் 5 இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு நம்பராகவே இல்லாம இருக்கலாம். ஸோ அப்படியே இருந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்க வேரியபிள் வந்துட்டு 5 வேல்யூ கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு அந்த ஸ்விட்ச் கேஸ்ல பாஸ் ஆகும்போது ஒவ்வொரு கேஸுக்கும் கம்பேர் பண்ணும். ஸோ 5 is not equal to 1, அதனால வந்துட்டு அடுத்த கேஸ்க்கு போவோம். 5 is not equal to 2, ஸோ அடுத்த கேஸ்க்கு போவோம். 5 is not equal to 3, நெக்ஸ்ட் 5 is not equal to 4, அப்புறம் கடைசியில் வந்துட்டு கேஸ் 5 வரும். 5
5 is equal to 5. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். the number chosen is 5 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அதுதான் வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹிட் ஆகி வெளியில வரும். ஸோ இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம மாத்தி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 6 மாத்தணும் அப்படின்னா அது வந்து எல்லா கேசஸையும் ஸ்கிப் பண்ணிட்டு டிஃபால்ட்டுக்கு வந்துட்டு இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ the number is less than 1 or greater than 5 or is not a whole number which is true. ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வர வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்க டொனேஷன்ஸும் பண்ணலாம். டொனேஷனுக்கு தேவையான பேட்ரியான் லிங்க் அப்புறம் யூபிஐ பேமெண்ட் கேட்வே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன டொனேஷனும் வந்துட்டு இந்த சேனலை தொடர்ந்து ஃப்ரீயா உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால முடிஞ்சா டொனேஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.